ஓகே, டே 3 ஆஃப் ட்ரிப். ஹாரா வந்து வார்ம் அப் ஆகிட்ருக்கோம். அவ்வளோதான், செக் அவுட் பண்ணிட்டேன் ஹாஸ்டல். இப்போ வந்து சூரியநெல்லி போகணும். சூரியநெல்லி போயிட்டு அங்கே வந்து கொழுக்குமலை கேம்ப் இருக்குது இன்றைக்கி நைட் அண்ட் தென் நாளைக்கு ஏர்லி மார்னிங். பை. எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஹாஸ்டல். ஸோ இன்றைக்கி பிளான் வந்து நான் சொன்ன மாதிரி லைக் சூரியநெல்லி பேஸ் கேம்ப் தான் வந்து டெஸ்டினேஷன். நடுவில் ஆனால் வந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ராமக்கல்மேடு, சதுரங்கப்பாரா, ஐயப்பன் கோயில் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் ஆனையிரங்கல். ஸோ 3 PM தான் வந்து செக்இன்னு. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ பார்க்கணுமோ அது வரையும் பார்த்துட்டு போயிடலாம். வாகமன் டு சூரியநெல்லி ரூட்டில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த மேப்பு. இப்போ வந்து வாகமன் வழியாக போனால் இல்லை வேறு ஏதாவது ரூட்டான்னு தெரியல. லெஃப்ட்டு தான் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு வாகமன் போய் தான் போகணும்னு நினைக்கிறேன். வாகமன் போனால் நான் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன். நேற்று சாப்பிட்ட அதே இடத்துல. டைம் இப்போது ஆல்மோஸ்ட் 7 ஆகுது. வாகமன் டவுன் வந்துட்டேன். ஆனால் எதுவும் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் ஆகல. ஸோ இப்போ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். போகிற வழியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் சாப்பிட. திடீர்னு இந்த மாதிரி ஏதோ சின்ன ரோட்டில் போயிட்டுருக்கேன். கரெக்டானு பார்க்க முடியல, ஏன்னா மொபைல் டவரில். இப்போ கொஞ்சம் நல்ல ரோடு வந்துருச்சு, புது ரோடு போல. இங்கே தாங்க சாப்பிட்டேன். ஒரு சின்ன ஹோட்டல், பட் நல்லா இருந்துச்சு. தோசை கிட்ட தான் இருக்கும் ஐயப்பன் கோயில் பிரிட்ஜ்லேருந்து. இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் தான், 9 minutes கிளம்பலாம். நிறைய பேர் வந்து பைக் பற்றிலாம் விசாரிச்சுருந்தாங்க டீ குடிக்கும்போது. அவங்களே எல்லாம் சொல்லிடுறாங்க. ஃபன்னாக இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை, ஃபுல் கண்ட்ரோலில் தான் இருக்குது பைக்கு. எனக்கும் நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது, லைக் நல்லா பழகிடுச்சு. அண்ட் தென் அந்த கார்னர் வரும்போதே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போயே வந்து நான் கொஞ்சம் காஷியஸாக ரைட் பண்ணுவேன். அதுக்கு தான் லோவர் கியரில் வச்சுப்பேன். கொஞ்சம் இன்ஜின் பிரேக்கிங் ஆகிற மாதிரி லோவர் கியரில் வச்சுப்பேன். அண்ணா, ஐயப்பன் கோயில் ஹேங்கிங் பிரிட்ஜு. சரி, தேங்க்ஸ். ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இங்கே வந்துச்சு, கிட்ட காட்டிடுச்சு. 200 meters 1 minute. இது ஒரு ரிவர் மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் ரோடு இல்லை. ஓகே, இதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜ் போல். பைக்கெலாம் ஏற்ற முடியாது போல இருக்குது. சும்மா நடந்து போயிட்டு வரலாம். டைம் வந்து 8:50 ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 9. இன்னும் பெட்ரோல் பங்க் கண்டுபிடிக்கல, லோ ஃபியூல் ஆகிடுச்சு. ஒரு 20 kilometers சொன்னாங்க நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பங்க். 20 kilometers போயிடும் கண்டிப்பாக. அங்கே போய்ட்டு ஃபுல் டேங்க் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா இருந்துச்சு, நல்ல லொக்கேஷன். யாரும் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போது இந்த டைமில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். ஜாலியாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு பிரிட்ஜையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து கட்டப்பண்ணா வழியாக ராமக்கல்மேடு. நான் இன்றைக்கி போட்ட பிளான் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா கரெக்டாக 3 PMக்கு கேம்பில் இருக்கணும், அதுதான் ப்ரையாரிட்டி. அதுக்கேற்ற மாதிரி பிளான் சேஞ்ச் பண்ணிப்பேன். பட் இப்போதைக்கு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டைமில் ராமக்கல்மேடு போய் சேர்றேன்னு நான் பார்க்கணும். ஆக்சுவலாக என் பிளான் என்னென்னா லஞ்சுக்குள்ளே ராமக்கல்மேடு அண்ட் தென் சதுரங்கப்பாரா இது ரெண்டுத்தையும் முடிச்சிருக்கணும். லஞ்ச் சாப்பிட்டு நம்ம ஆனையிரங்கல் வழியாக சூரியநெல்லி கேம்ப் போயிடலாம். கரெக்டாக இருக்கும். பெட்ரோல் பங்க் தான் தேடிட்டுருக்கேன். ஆக்சுவலி யூ-டர்ன் பண்ணி வந்தேன், ஏன்னா நான் போகிற ரூட்டில் பெட்ரோல் பங்கே இல்லை. இது சிட்டிக்குள்ளே தான் இருக்கேன். ஓகே, இது ஒரு இந்தியன் ஆயில் இருக்குது. ஓகே நான் பெட்ரோல் போட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் போட்டாங்க, 1050 ஆச்சு. நான் வந்து அங்கேருந்து தான் வந்தேன். இப்போ இதே ரூட்டில் போயிடலான்னு நினைக்கிறேன், லெஃப்ட் எடுத்து. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இனிமேல் கொஞ்ச நேரத்தில் காட் ரோட் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய யூ-டர்ன்ஸ் இருக்குது. இதோட ஸ்ட்ரைட்டாக ராமக்கல்மேடு தான்.
வெயில் இல்லை, சில்லுன்னு இருக்குது. ஓகே தான். சூரியநெல்லி போயிட்டால் இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். வாகமனோட கொஞ்சம் சில்லான பிளேஸ் தான். காட் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம லெஃப்டில் போகணும், மூணார் சைட். ரைட்டில் போனால் குமுளி. டே 1 வந்து குமுளியிலேருந்து தான் வாகமன் போகணும். ஓகே, பஸ்ஸு மூணார் தான் போகுது போல. Ramakkalmedu 16 kilometers. Nice. Mojo, Mahindra Mojo போகுது. ராமக்கல்மேடு போட் போட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் போல. இதுதான் போல் மேலே போனோம். பட் இப்போது பேக் எங்கே வைக்கிறது? அங்கே ஒரு 2 பேர் கேட்டேன். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் போகாமல் பேக் சைடும் போகலான்றாங்க. இந்த ரூட் தான் நினைக்கிறேன் அவங்க சொன்னது. இந்த ரூட்லாம் இல்லை, இது ஏதோ ஒரு வீடு. ரிசார்ட் முன்னாடி லெஃப்ட் அப்படி சொன்னாங்க. இந்த லெஃப்ட் தான் நினைக்கிறேன். மண் பாதை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயே போகலாம். நம்ம பைக் போகுமான்னு கேட்டாங்க. ஸோ ஆரா வந்து அங்கே இருக்குது. இதுதான் பேக் சைடு என்ட்ரன்ஸு. கொஞ்சம் ஆஃப் ரோட் பைக் வரதுக்கு அவ்வளோதான். டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது. ஸ்டாச்சு வந்து அங்கே இருக்குது. லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் ராமக்கல்மேடு. இங்கே ஒரு சும்மா வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. இங்கே வந்து கொரோன் கொருத்தி ஸ்டாச்சு. செம்ம வியூவாக இருந்துச்சு. செம்ம கிளைமேட்டும் நல்ல ட்ரிசில் ஆகுது. கிளம்பலாம். இப்போ தான் கேம்ப்க்கு கால் பண்ணேன் சூரியநெல்லியில். ஜஸ்ட் ரூட் மட்டும் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அதுவும் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். மேப்லேயே இல்லை ஆக்சுவலாக லொக்கேஷன், கேம்போட லொக்கேஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சதுரங்கப்பாரா. ஓகே, கிளம்பலாம். தேங்க்ஸ்ண்ணா. அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கரெக்டாக ரூட் சொன்னாங்க. இங்கே நிற்காதீங்க, அப்படியே பின்னாடி போயிடுங்கண்ணா. நெக்ஸ்ட் ஸ்டாப் சதுரங்கப்பாரா. 23 கிலோமீட்டர்ஸ். ஆல்மோஸ்ட் லைக் 1 hour ஆகும் போல. டேய் அழகாக இருக்குது.